சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குட்டி கதை கூறி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களை ஊக்கப்படுத்தினார். 2 விவசாயிகள் இருக்கிறாங்க. சைனாவுடைய ஒரு பகுதியில் ஒரு விவசாயிட்ட 2 குதிரை, இன்னொரு விவசாயிட்ட 1 குதிரை. அந்த விவசாயினுடைய 1 குதிரை வச்சிருக்கிற விவசாயி குதிரை ஓடிடுது, காணாம போயிருது. நம்ம கிராமத்தில் உங்களுக்கு தெரியும், மாடு இறந்துட்டா கூட நம்மளாம் போய் துக்க விசாரிப்போம். ஐயோ மாடு இறந்துச்சுங்களா, ரொம்ப சாரி. ஏன்னா உங்களுக்கு அது ஒரு அசெட். அதே மாதிரி எல்லாம் வர்றாங்க, அண்ணே என்னன்னே பேட் லக் உங்களுக்கு, ஒரே ஒரு குதிரை வச்சிருந்தீங்க, குதிரை ஓடி போயிடுச்சு, வாட் அ பேட் லக் ஃபார் யூ. அது சொன்னார், பரவாயில்லைங்க இதுவும் கடந்து போகும் அப்படின்னு. கொஞ்ச நாள் கழிச்சு சண்டை வருது. ராஜா சொல்றாரு, யாருகிட்ட எல்லாம் குதிரை இருக்கோ எல்லாம் குதிரை எடுத்துட்டு வாங்க, சண்டைக்கு போலான்னு. ஒரு மேல் உங்க வீட்டில் குதிரை இருந்தா கண்டிப்பா சண்டைக்கு வரணும். அப்ப ஓடி போன குதிரை அந்த தோட்டத்துக்காரர் சண்டைக்கு போக வேண்டாம். ஆனா பக்கத்து தோட்டத்துல குதிரை ஓடாம இருக்கு, அவரு குதிரை எடுத்துட்டு சண்டைக்கு போறாரு. அப்ப எல்லாம் வந்து குதிரை காணாம போனவன்ட்ட சொல்றாங்க, அப்பா எவ்வளவு பெரிய லக்கு, நீங்க இன்னைக்கு சண்டைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை, உங்க குதிரை ஓடி போனாலும் நீங்க வீட்லயே இருக்கீங்க. ஆனா பக்கத்து தோட்டத்துல பாருங்க, அவர் குதிரை வச்சிருந்தனால இன்னைக்கு போருக்கு போறாரு, என்ன வேணாலும் நடக்கலாம் போர்லிங்க. அப்பவும் சொல்றாரு இதுவும் கடந்து போகும். அந்த குதிரை வச்சிருக்கிற போருக்கு போறாரு, போர்ல சண்டை போடுறாரு, காலை இழந்து விடுகின்றார். அந்த வாரில் சண்டையில கால் போயிரு. உடனே வீட்டுக்கு வர்றாரு, எல்லாம் அவங்க வீட்டுல போய் சொல்றாங்க, ஐயோ பாருங்க குதிரை ஓடி போயிருந்தா நீங்க தப்பிச்சிருப்பீங்க, குதிரை ஓடாதனாலதான் உங்களுக்கு கால் போச்சு, என்ன ஒரு பேட் லக்குங்கிறாங்க. எதுக்காக இந்த கதையை சொல்றாங்க, இந்த ஃப்ளோவை நீங்க பார்க்கணும். எந்த தோட்டத்துல அந்த குதிரை ஓடி போச்சோ அந்த குதிரை ஒரு 6 மாசம் கழிச்சு இன்னொரு குதிரையோட தோட்டத்துக்கு வருது, 2 குதிரையா வருது. மறுபடியும் ஊர்க்காரங்க வர்றாங்க, அண்ணா சூப்பர்னா, ஒரு குதிரை ஓடி போச்சு, 2 குதிரை வீட்டுக்கு வந்திருக்கு, சூப்பர் லக்கி நான். அதுக்கு அந்த விவசாயி சொல்றாரு இதுவும் கடந்து போகும். அப்ப அந்த விவசாயினுடைய மகன், சரி நமக்கு தான் 2 குதிரையா வந்துருச்சு, அப்பாட்ட சொல்றாரு, அப்பா அந்த குதிரையில் ஏறி நான் போட்டுமான்னு. அப்பா சொல்றாரு போயிட்டு வாப்பான்னு. ஸோ எந்த குதிரை ஓடி போய் இன்னொரு குதிரையோட வந்துச்சோ அந்த விவசாயி மகன் அந்த குதிரையில திரும்ப ஏறி போறார், கீழே விழுந்து இடுப்பை உடைச்சுக்கிறார். மறுபடியும் கிராமத்துக்காரங்க வர்றாங்க, என்ன பேட் லக் சார், ஓடி போன குதிரை இன்னொரு குதிரையை கொண்டு வந்து அதுல உங்க மகன் போய் இடுப்பு உடைஞ்சு போச்சு. அதுக்கும் அந்த விவசாயி சொல்றாரு இதுவும் கடந்து போகும். அதனால உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை பார்ப்பீங்க, ஒரே வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, இதுவும் கடந்து போகும். காரணம் என்னன்னா, எது நல்லது கெட்டதுன்னு உங்களுக்கு தெரியாது. தட் இஸ் லா ஆஃப் கர்மா. இந்த நேரத்தில் ஏன் இந்த கம்பெனில இருக்கீங்க உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. லா ஆஃப் கர்மா. பிரச்சாரத்தின் போது நிறைய இடையூறுகள் உள்ள சூழலிலும் கூட தங்களது பிரச்சாரத்தை நடத்தி வருவதாக கூறிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் நடைபெற உள்ள மாநாட்டில் தங்களின் நிலைப்பாட்டை தெளிவாக அறிவிப்போம் என தெரிவித்துள்ளார். கரண்ட் யார் கட்டி கொடுத்தா, கரண்ட் இன்னைக்கு வந்து யார் செஞ்சா, இதெல்லாம் இருக்கிற கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்படி இருக்குது நாடு, என்னன்னா ஆஃப் பண்றேன். எனக்கு அதெல்லாம் பயம் இல்லை. தலைவர் கூடிய வாழ்ந்தவன் நான், என்ன தலைவர் கூடிய தைரியத்துக்கு கூடிய 33 வருஷம் வாழ்ந்தவன். இந்த பணக்காட்டு நரிகள் நம்ம கேள்வி கேட்க முடியும், இதெல்லாம் மக்களுக்கு செய்து கொடுங்கன்னு கோரிக்கை அவங்களுக்கு தான் வைக்க முடியும். உடனே இவங்க கூட கூட்டணியா, அவங்க கூட்டணியா, இவங்க கூட்டணியா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நாங்கள் எப்போ மக்களுக்காக தான் பேசுவோம். சரிங்களா, ஜனவரி 9 உங்களுக்கு அறிவிக்கிறோம். கரண்ட் கட் பண்ணிருக்காங்கன்னு பேசுனீங்க, அதே போல நீங்க செல்ற இடமெல்லாம் இது போன்ற இடையூறுகள் அரசால கொடுக்கப்படுதா? நிறைய அதான் இப்போ ஒரு பெரிய கம்பத்தில் லைட்ஸ் இருக்குல்ல, மொத்தம் ஆஃப் பண்ணிடுறாங்க, வழி நடுக்க லைட்ஸ் ஆஃப் பண்றாங்க, நிறைய பிரச்சனை இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் மீறி தான் இன்னைக்கு தலைவர் கேப்டன் இந்த கட்சியை வளர்த்து கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கு நேற்று இல்லைங்க, அதைத்தான் இப்போ சொன்னேன். 20 வருஷமா அப்படிதான் இந்த கட்சி வளர்த்து கொண்டு வரும். ஏகப்பட்ட பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டு தான் நாங்கள் வரோம். அதனால் நாங்கள் கவர்மெண்ட்டை நம்பியே போகிறது இல்லையா, போட தான் போகிறோம். அவங்க லைட்டை போட்டாலும் சரி போடாட்டியும் சரி எங்கள் பயணம் தொடரும். தமிழகத்தில் 2016 தேர்தலில் வந்து கேப்டன் தலைமையில் கூட்டணி அமைச்சிருந்தாங்க. அதைத்தான் இப்போ வந்து நாங்கள் வந்து 2026 தேர்தலில் உங்களுடைய நிலைப்பாடு என்று அழுத்தம் திருத்தமாக அதை தான் கேட்டுக்கோங்க. ஏன்னா கேப்டன் வந்து அவரை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து அவரோடு மதிமுக, கம்யூனிஸ்ட், விசிக போன்ற கட்சியெல்லாம் வந்து அதை ஆதரித்து ஒன்றுபட்டு அமைச்சிருந்தாங்க. அதைத்தான் இப்போ திருப்பி உங்களுடைய நிலைப்பாடு குறித்து கேட்க. சரி, அவ்வளோ பெரிய ஒரு சவாலை கையில் எடுத்தார்ல கேப்டன், என்ன ஆதரவு கொடுத்தாங்க மக்கள், என்ன ஆதரவு கொடுத்தாங்க? அதுதான் இப்போ கூட என்ன பேசின, 10 வருஷம் யாரோடையும் கூட்டணி இல்லாமல் தனி கட்சியாக போட்டிட்டோம். மக்கள் நல கூட்டணி 2 கட்சிக்கு எதிராக போட்டிட்டோம். என்ன மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க?
ஸோ அதெல்லாம் வந்துங்க மக்கள் மாறணும். அப்போ தான் நாங்கள் வந்து அடுத்த நிலைப்பாடு என்னன்னு உங்களுக்கு சொல்ல முடியும். எங்களுடைய ஒரே கோரிக்கை, ஒரே குறிக்கோள், நீங்களாம் கேட்குறீங்களே தேமுதிகவினுடைய கொள்கை என்ன, கொள்கை என்னன்னு, வெற்றி ஒன்று தாங்க எங்கள் கொள்கை. இனிமேல் அவ்வளோதான். இருக்கிற 3 மாதம் நாங்கள் தமிழ்நாடு முழுக்க வருவோம். எங்களுடைய தேர்தல் அறிக்கை, மக்களுக்கு நம்ம வந்தால் என்ன செய்வோம், எல்லாமே நாங்கள் தெளிவாக சொல்லுவோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.